எண்ணெய் இறக்குமதியை குறைத்து மாற்று எரிசக்திக்கு மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு. தமிழகத்தில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு துறை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் பேசுகையில், பசுமை வழி ஆதாரங்கள் மூலம் எரிசக்தி தயாரித்தல், எண்ணெய்க்காக வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைத்தலில் கவனம் செலுத்த வேண்டிய கூட்டு பொறுப்பு நமக்கு உள்ளது என்றார். நடுத்தர மக்களின் கவலைகள் குறித்து எங்கள் அரசு அக்கறை காட்டி வருகிறது என்ற அவர், இப்போது விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு பயன் கிடைக்கும் வகையில் எத்தனால் பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துகிறோம் என்றார். மக்களின் வாழ்க்கை நிலையை எளிதாக ஆக்கப்பூர்வமானதாக ஆக்கிட பொழுது போக்குவரத்து வசதிகளை ஊக்குவிப்பதாக கூறிய அவர், LED பல்புகள் போன்ற மாற்று ஆதாரங்களை ஊக்குவிக்கிறோம். இதனால் நடுத்தர குடும்பங்களுக்கு சேமிப்பு கிடைக்கிறது என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. மக்களுக்கு உதவும் வகையில் பழைய வாகனங்களை ஒதுக்கித் தள்ளும் ஸ்கிராப்பிங் கொள்கையை அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே நிறைய நகரங்களில் மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சூரிய சக்தியால் இயங்கும் விவசாய மோட்டார் பம்பு செட்டுகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மக்களின் ஆதரவு இல்லாமல் இவை சாத்தியமாகி இருக்காது. அதிகரித்து வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய அரசு முயற்சிகள் எடுத்து வருகிறது. இவற்றை திறன் அதிகரிப்பு மூலமாக செய்கிறோம் என்றார். இதுபோன்ற திட்டங்களில் இதற்கு முன்னால் இருந்த அரசு கவனம் செலுத்தி இருந்தால் நமக்கு நடுத்தர குடும்பத்து மக்கள் இன்று சிரமப்படும் நிலைமை இருந்திருக்காது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார்.